மனிதனை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்தில் அவன் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் சுருக்கமாக அது ஒரு இலக்கை கொண்டது தான். பிரச்சனைகள் இல்லாமல் வாழுதல், சிக்கல்கள் இல்லாமல் வாழுதல், அதே போல் என்ன கவலைகள் இல்லாமல் வாழுதல், அதே போல் அதாவது நோவினைகள் இல்லாமல் வாழுதல், நோய் இல்லாமல் வாழுதல் என்ற ஒரு மைனஸ் அற்ற வாழ்க்கை, அதை நோக்கித்தான் மனிதனுடைய பயணம் இருக்கும். அந்த மைனஸற்ற வாழ்க்கையில் தான் அவன் என்ன இன்பங்களை தேடினாலும், என்ன சுகங்களை தேடினாலும், என்ன வசதிகளை தேடினாலும் அதிலே அவன் எதிர்பார்க்கக்கூடிய, அவன் எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாம் என்னென்றால் சிரமம் இல்லாத ஒரு வாழ்க்கை அவன் அதாவது முயற்சி எடுக்கிறான். எந்த சந்தோஷங்கள் வந்தாலும் சரி, அந்த சந்தோஷத்தில் கூட அவனுடைய சிந்தனை எது இருக்குமெண்டா, இது பறி போய்விடுமோ, இல்லாமல் போய்விடுமோ, நஷ்டமடைந்து விடுவோமோ அப்படின்னு நினைப்பான். ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய நேரத்தில் கூட அவனுடைய சிந்தனை எப்படி இருக்கும் என்றால், நோயாளியாகி விடுவோமோ, நம்ம பலகீனமாகி விடுவோமோ என்று தான் நினைப்பான். ஒரு பதவியில் இருக்கின்ற பொழுது அவனுடைய முழு கவலையும் எங்கே இருக்கும்னா பதவி முடிஞ்சுன்றது தான். அந்த கவலை அவனுக்கு என்ன செய்யும், இருந்து கொண்டே இருக்கும். இளமையில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் முதுமை வரத்தானே போகிறது என்ற கவலை இருக்கும். அப்போ மனிதனுடைய இயல்பான சிந்தனை எப்படி என்றால், நல்ல விஷயங்களை தனக்கு கிடைக்க வேண்டும், நல்ல விஷயங்கள் தனக்கு நடக்க வேண்டும் என்கின்ற அந்த ஆர்வத்துடைய ஒரு உள்பகுதி என்ன அப்படி என்றால், மைனஸான விஷயங்கள் இல்லாத ஒரு வாழ்க்கையை நோக்கி அவனுடைய முயற்சி என்ன செய்யும், எப்பொழுதுமே நடந்து கொண்டிருக்கும். நீங்கள் எந்த ஒரு அம்சத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, அது நடந்து கொண்டிருக்கும். இந்த ஆர்வம் அவனை என்ன செய்யும் அப்படி என்றால், நாங்கள் தர்மம் சம்பந்தமானதிலே பார்த்தோமே, பொருளாதாரம் வெளியே போவது என்பது மனிதனுக்கு வழி, அது ஒரு வலிமிக்க ஒரு செயல்பாடு. அதே மாதிரி இந்த மாதிரியான ஒரு நிலையில் இருக்கக்கூடிய மனிதன் எப்பொழுதுமே மைனஸ் இல்லாத ஒரு எண்ணங்களை நோக்கி போகக்கூடிய மனிதனுக்கு ஒரு பெரிய அதாவது கவலையான ஒரு விஷயம்தான், இந்த உலகத்தின் எந்த இன்பங்களும், இந்த உலகத்தின் எந்த அமைதிகளும், சோதனைகளும் பிரச்சனைகளும் சிரமங்களும் இல்லாமல் இல்லை. இது அவனால் அதாவது ஒரு கஷ்டம். அதை நினைத்து பார்த்தால் அவனுக்கு இதில் இருந்து ஒரு ரிலீஸோடு கிடைக்காதாண்டு எண்ணம் என்ன செய்யும், சுதந்திரமாக விட்டுச்சேன்னா. நீங்கள் எண்ணங்களை சுதந்திரமாக விட்டீர்கள் என்றால் அந்த எண்ணம் எதை தேடும் என்றால், இதிலிருந்து வெளியாகிற வழியை அதாவது எங்கும் இருக்காதா அப்படி என்கின்ற ஒரு சிந்தனை அவனுக்கு இருக்கும். இப்போ மனிதனுடைய மிக ஒரு கவலையான ஒரு மனிதனுக்கு ஆள் மனதிலே பதிந்திருக்கக்கூடிய ஒரு கவலை என்னென்றால், எந்த இன்பங்களாக இருந்தாலும் எல்லாம் சிரமம் கலந்ததாகத்தான் என்ன செய்யுது இருக்குது. அப்போ இதிலிருந்து நாம் வெளியாக முடியாதா என்ற கவலை மனிதனை விட்டு என்ன செய்யாது, போகாது. இதனால் அவன் வெறுக்கக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய எந்த மைனஸுகளுமே என்ன செய்யும் இருக்கும். இப்படிப்பட்ட நேரத்தில் அல்லாஹு தஆலா இந்த சிரமங்களை பற்றி குர்ஆன், சிரமங்களை பற்றியெல்லாம் தலைப்பு, ஆனால் அதை பற்றி ஒரு 5-10 நிமிஷம் புரிஞ்சு கொள்வதற்காக சொல்கிறேன். சிரமங்களை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் என்ன சொல்கிறான்டா, லக்கத் ஹலக்னல் இன்சான ஃபீ கபத். கபித் என்று சொன்னால் மனிதனுடைய ஈரலுக்கு சொல்கிறது கபித். கபத் அப்படி என்று சொல்கிறது என்னென்னா போராட்டம், அதாவது என்ன சிக்கல், மனிதன் சிரமங்கள் கஷ்டங்களுக்கு கபத் என்று சொல்லுவாங்க. அல்லாஹ் குர்ஆனில் லக்கத் ஹலக்னல் இன்சான ஃபீ கபத், மனிதனை நாம் சிரமத்தில் படைத்திருக்கிறோம், மனிதனை நாம் சிரமத்தில் படைத்திருக்கிறோம். அப்போ நீங்கள் இந்த உலகத்தில் எந்த ஒரு கட்டத்தை தாண்டினாலும், எந்த இன்பத்தை அடைந்தாலும் அதில் உங்களுக்கு சிந்தனை சிரமமோ உடல் சிரமமோ ஒன்று இருந்தே ஆகும். சிந்தனை சிரமமோ உடல் சிரமமோ ஒன்று இருந்தே ஆகும். சில நேரங்களில் ஒரு இன்பமே துன்பமாக இருக்கும், ஒரு இன்பமே துன்பமாக இருக்கும். உதாரணமாக, அதாவது இரவு முழுமையாக முழித்து ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்க நினைப்போம். ஹராமோ ஹலாலோ மனிதன் சிந்தனையில் இரவு முழுமையாக இன்றைக்கு என்னது, நாங்கள் நைட்டில் முழித்து ஒரு டான்ஸு, ஒரு பாடல், ஒரு சினிமா இப்படி நினைப்பான். அல்லது இரவு முழுமையாக முழித்து குடும்பத்தோடு சந்தோஷமாயிப்பான் ஹலாலான வடிவத்தில். இப்படி இருக்கக்கூடிய மனிதனுக்கு உலகத்திலே மிகப்பெரிய நியாமத் தூக்கம். அது ஒரு சிரமமாக அவனுக்கு மாறும். ஒரு இன்பத்தோடு இன்னும் ஒரு இன்பம் என்ன மோதிர சந்தர்ப்பத்தில் அது இன்று தூக்கம் வருது, என்னால் என்ன செய்ய முடியவில்லை, என்னால் சந்தோஷமாக இருக்க முடியவில்லை என்ற ஒரு சிரமம் எதா மாறுது, ஒரு இன்பமே அவனுக்கு என்ன செய்யுது, துன்பமாறுது. முழுமையாக அவனுக்கு தூக்கம் இல்லாமல் இருக்கிறது விருப்பமானு கேட்டால் இல்லை, இந்த நிமிடம் மட்டும் என்ன செஞ்சிடும், அது இல்லாமல் போயிடும். சில இன்பங்கள் சில நேரங்களில் வரக்கூடாதுன்னு கூட மனுஷன் என்ன செய்யறான், நினைக்கிறான். அதனால் அல்லாஹ் தஆலா என்ன சொல்லி காட்டுறான்டா, லக்கத் ஹலக்னல் இன்சான ஃபீ கபத், மனிதனை நாம் சிரமத்தில் படைத்திருக்கிறோம். சிரமம் என்றா அது அவனை விட்டு போகாது. வயிற்றில் அவன் கர்ப்பமாக இருக்கக்கூடிய நிலையில இருந்து, அந்த தாய் சிரமப்படுறதுல இருந்து, அதில் நாங்கள் சிரமப்படுறதுல இருந்து வெளியே அவன் பால் குடிப்பதற்கு கூட கதறி பால் குடிக்க வேண்டும் என்கின்ற அமைப்பில் அல்லாஹ் தஆலா என்ன செய்திருக்கிறான், வைத்திருக்கிறான். அவன் பால் குடிப்பதாக இருந்தாலும் அப்போ அந்த நேரத்தில் நம்ம கவலைப்பட்டிருப்போம், அந்த நேரத்தில் வேதனைப்பட்டிருப்போம், அந்த நேரத்தில் சிரமப்பட்டிருப்போம். ஆனால் நாங்கள் மறந்துடுவோம்.
ஆனால் நாங்கள் மறந்துடுவோம். அப்போ அந்த ஒரு விஷயத்தை கூட அல்லாஹ் தஆலா சிரமம் என்ற பகுதியில் இருந்து தான் இறுதி வரைக்கும் மனிதனை வச்சுக்கிறான். அப்போ முதல் விதியாக ஒரு முஃமின், அதாவது ஒரு முஸ்லீம் அல்லாதவர் இந்த விஷயத்தில் எப்படி பொருந்தி கொண்டாலும் சரி, ஒரு முஸ்லீம் என்ன செஞ்சிடணும்னா, முதலாவது நம்ம இந்த உலகத்தில் சந்தோஷமாக நிம்மதியாக இருக்க வேண்டும் என்றால் அந்த சிரமத்தை வாழ்க்கையில் ஏற்றுக்கின்றது. அந்த சிரமத்தை ஏற்றுக்கொண்டு விட்டால் பிரச்சனையில் முக்காவாசி தீந்துடும். பொதுவாக நம்ம ஒரு பிரச்சனையை அங்கீகரிச்சிட்டோம்டா, இப்படி இருக்கும்னு அங்கீகரிச்சிட்டோம்டா பொறுமைக்கான வாசல் திறந்துடும். சாதாரணமாக டிராஃபிக்கே இல்லாத டைமில் நம்ம வெளியே போகிறோம்னு நினச்சிட்டீங்களே, அந்த நேரத்தில் ஃபுல்லாக எல்லாமே என்னது ஜஹ்மாவாக இருந்தால், ஃபுல் டிராஃபிக்காக இருந்தால் மனசு சரியான அதாவது விசனப்படும். இன்னும் இந்த நேரத்தில் எப்படி இருக்குது, இவங்கெல்லாம் எங்கே போகிறாங்கன்ற லெவலில் நமக்கு ஒரு கோபமாகவே இருக்கும். அதே நேரம் சரியாக சண்டே மார்னிங்கில் நம்ம என்ன செய்கிறோம், வேலைக்கு போகிறோம், எவ்வளோ டிராஃபிக் இருந்தாலும் அமைதியாக போவோம். ஏண்டா ஆல்ரெடி நாங்கள் என்ன செஞ்சிட்டோம், இது இப்படி தான் இருக்கும் ரோடு அப்படின்றதுனால அமைதியாக போகிறோம். 1 ஹவர் 2 ஹவருக்கு என்ன செய்கிறாங்க, அமைதியாக போகிறாங்க. குறிப்பாக இந்த துபாயிலலாம் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், போகிறது வாரதில் இது பெரிய சிரமங்கள் இருக்கும். அவ்வளோ அமைதியாக 2 ஹவர் 3 ஹவர்லாம் எல்லாம் ரெடி பண்ணிக்கிண்டு வீட்டுக்கு பேசுறதுலேருந்து அதுலேருந்து எல்லாம் எப்படி எதனால் அதை ஏற்றுக்கண்ணாண்டா, சிரமத்தை ஆல்ரெடி அவன் இது இருக்கும் என்று ஏற்றுக்கொண்டு விட்டால் தாங்குகிற சக்தி தானாக என்ன செஞ்சிடும், அவனுக்கு வந்துடுது. இல்லாத நேரத்தில், எதிர்பாராத நேரத்தில் அது வந்த உடனே தாங்குகிற சக்தி என்ன செஞ்சிருது, போயிடுது. அதனால் குர்ஆன் இந்த ஈமான் கொண்டவர்களுக்கு வழங்கிய மிகப்பெரிய நிஅமத்தே என்ன தெரியுமா, மிகப்பெரிய நிஅமத்தே என்னென்னா பயிற்சி. உள்ளத்துக்கு பயிற்சி கொடுக்குது, அறிவு கொடுக்குது, விளக்கம் கொடுக்குது. இந்த உலகம் சிரமத்துக்குரியது. இந்த சிரமங்களோடு தான் நீங்கள் என்ன செய்யணும், வாழணும். இந்த சிரமங்களை தவிர்த்து வாழ முடியாது. அது என்னது சுன்னத், என்னது வழிமுறை. அதில் நீங்கள் மோதிக்கிறீங்கன்னு சொன்னால் இருக்கிற சந்தோஷமெல்லாம் என்ன செஞ்சிடும், போய்விடும். இருக்கிற வேதனைகள்லாம் அதிகரிச்சிடும். ஏன்னா எனக்கு இப்படி இருக்குது, ஒரு நோய் வருது, நோய் வார டைமில் நோய் வந்துட்டு இப்படித்தான் அப்படின்ட்டு எக்ஸப்ட் பண்ணுற டைமில் உள்ள பொறுமையும், இதிலிருந்து எப்படியாவது வெளியாகணும் என்று போராட்டம் நடக்கக்கூடிய டைமில் உள்ள அந்த மன கவலைகளும் வேறு வேறு. குடும்ப வாழ்க்கைன்னு நீங்கள் எடுத்துக்கோங்க. குடும்ப வாழ்க்கை என்றால் பிரச்சனைகள் இருக்கும் என்று விளங்கி புரிஞ்சவனுக்கு பிரச்சனை 25 தான் இருக்கும். ஏன்னா அவன் வார எல்லா பிரச்சனையும் அந்த 75க்குள்ளே போட்டுருவான். இது இருக்கிற விஷயம்தான். ஆனால் ஒரு பர்ஃபெக்டான சந்திர ஒளியில் பூத்தூவின வாழ்க்கைன்னு ஒருத்த கற்பனை பண்ணி தான் வைங்களேன், இதுதான் குடும்ப வாழ்க்கைன்னு யாராவது சினிமாவில் பார்த்து அப்படி ஒரு கற்பனை பண்ணி இருந்தான்டா, அவன் என்ட்ராயினத்திலிருந்து வேதனையில் தான் இருப்பான். என் வைஃப் எனக்கு செட் ஆகலை, பொருத்தம் இல்லை, நம்மளை மெச்சாகி போவதில்லை, என்னடான்னு பார்த்தா இவன் பண்ண கற்பனை இல்லைங்க. இவன் பண்ணின கற்பனை அவனுக்கு மட்டுமில்லை, உலகத்திலே இல்லை அந்த கற்பனை. ஆனால் அவன் அப்படி ஒரு கற்பனையோடு நுழைந்திருக்கிறான். அப்போ பொறுமை என்கின்ற ஒரு பகுதி வர வேண்டும் என்றால் இறைவனது சுன்னாவை நாம் ஏற்றுக்கொள்ளணும். என்ன சுன்னா? அதாவது அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சிரமங்களுக்கு மத்தியில் தான் இந்த உலகத்தை வைத்திருக்கிறான். அப்போ இந்த இயல்பான சிரமம் அந்த சிரமத்திலிருந்து யாரும் வெளியே வர இயலாது. எந்த குழந்தையும் வெளியே வர இயலாது, எந்த தாயும் வெளியே, எந்த மனிதனும் அதிலிருந்து வெளியே வர முடியாது. இதை ஏற்றுக்கொள்றது அப்படின்னா என்ன? இந்த உலகத்தில் நஷ்டங்கள் வருவது, மரணம் வருவது, இடைக்கால மரணங்கள் வருவது, நோய் வருவது, அதுபோல் எங்களது அதாவது தோற்றங்களில் நாங்கள் விரும்பாத அமைப்பில் நாங்கள் என்ன செய்வது, இருப்பது. எங்களுக்கு இப்படி இருந்தால் நல்லமேண்டு நம்ம தோற்றங்களை என்ன செய்வோம், நினைப்போம், உயரங்களை நினைப்போம், அமைப்புகளை நினைப்போம், வாழ்க்கையோட அமைவுகளை எல்லாமே நம்ம நிறைய விஷயங்கள் என்ன செய்வோம், நினைப்போம், ஊர்களை நினைப்போம், சூழல்களை நினைப்போம். இந்த சிரமங்கள் இல்லாமல் வாழ முடியாது. முதல் விதி இதை ஒரு முஃமின் ஃபர்ஸ்ட் ஏற்றுக்கொள்ள பழகணும். கபத், இந்த வாழ்க்கை என்பது கபதோடு உள்ளது. அப்படின்டா இதை விளங்கிட்டான்டா, உலகத்தில் எந்த சந்தோஷம் வந்தாலும் ஒரு முஃமின் அதில் பேராசையோடு வைக்க மாட்டான். பேராசைன்னு சொன்னால் ஒரு தமாவோட பேத்து அதை அப்படியே எடுக்கிறதுக்கு நினைக்க மாட்டேன். காரணம் இது அண்மையில் என்னை விட்டு என்ன செஞ்சிடும், போயிடும். இதில் நான் பொறுமைக்கு ரெடியாக இருக்கணும் என்கின்ற ஒரு அம்சத்தில் அவன் எப்பொழுதுமே இருந்து கொண்டு இருப்பான். முதல் அம்சம்.